அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் டிரான்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிஃப்டியோட இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர்ல வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ இந்த டீட்டெயிலை இன்ட்ராடே பேஸில் என்ட்ரி டார்கெட்டு அது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம ப்ரீவியஸ் வீக்கில் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, ஒரே ஒரு கேண்டில், ஐ மீன் இன்னைக்கு நடந்த இந்த டைரக்ஷன் ஒரே ஒரு ஒன் டேவோட மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீக்லி லோ அப்படிங்கிற லெவல் வரைக்குமே கீழே வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ அப்படின்னு இருக்கக்கூடிய 25,980. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் கேண்டிலோடைய லோ. இந்த கேண்டிலோடைய லோ பிரேக் அவுட், அதுக்கு அடுத்த நாள் வந்து லோ அப்படிங்கிறது 25,940. ஸோ இதுவும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கடைசியா 25,892. ஸோ இந்த லோ வந்து டச் பண்ணிருக்கு. எக்ஸாக்டா இந்த லோ டச் பண்ணிட்டு இப்ப க்ளோசிங்கும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் 2 days லோவரைக்கும் கீழே வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன மாதிரியான இன்டிமேஷன் இது அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த லெவல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஏன் டெய்லி கேண்டில் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, டெய்லி கேண்டில் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய மார்க்கெட்டோடைய ஓவரால் வியூ அப்படின்றத ஈஸியா பார்க்க முடியும். ஆனா என்ட்ரி டார்கெட் சப்போர்ட்ல ஸ்ட்ராங் வீக் லெவல்ஸ் பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு டெய்லி கேண்டில் வச்சு பார்க்கறது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். ஸோ அதனால அவுட்லைன் டீட்டெயில் பார்க்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு 3 days உடைய லோ பிரேக் அவுட் பண்றதுக்கு ஈக்குவலா வந்து இன்னைக்கு நடந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுல இன்னைக்கு நம்ம என்ட்ரி எப்படி பார்த்தோம், அடுத்தடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எது இருக்கு, இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்து இது வரைக்கும் எல்லாம் போகலாம். மேஜர் கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதுல இருக்கா இல்லையா, ஐ மீன் மேஜர் கிராஷ் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகே, நம்ம இப்போ இன்ட்ராடே பேஸ்ல டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். 15 minutes எடுத்துப்போம். ஸோ 15 minutes இருந்தால் ஓவரால் டைரக்ஷன் பார்க்க ஈஸியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷனுக்கு 26,120 இந்த லெவல்ல நமக்கு புட்டுக்கான பிளான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்க இருந்து நமக்கு என்ட்ரி எடுத்தோம். அங்கிருந்து 26 வரைக்கும் மட்டும் தான் நமக்கு பிளான் இருந்தது. ஏன்னா நமக்கு 26,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன். அதனால இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஆனா இந்த லெவல் சப்போர்ட் எடுத்தோன்னு நம்ம டார்கெட் புக் பண்ணோம். மறுபடியும் கரெக்ஷன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது 26,000 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சடன் ஃபால் அப்படிங்கிறது 100 பாயிண்ட்ஸ். ஸோ இது நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் சடனா வந்து 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன்ல வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மூவ் தான் இங்கே நடந்தது. இந்த லெவல்லையும் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்து டார்கெட் இங்கே புக் பண்ணோம். ஸோ 2 என்ட்ரி நமக்கு ஹை லெவல்ல ஒரு டார்கெட் கிடைச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ட்ரிக்குமே நமக்கு 80 90 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ஸோ அந்த 2 என்ட்ரி தான் கீழே நம்ம வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் இதுல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன லெவல் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை லெவல் அப்படிங்கிற இந்த லெவலு, இது லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொன்ன சப்போர்ட் ஜோன். இப்போ அந்த சப்போர்ட் ஜோனே பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறது 25,890. ஸோ இந்த லெவல் தான் அடுத்த சப்போர்ட் லெவல். இந்த லெவலும் கூட ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுவும் வீக்கா தான் இருக்கு. ஸோ ஓகே, இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்து 850. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் அடுத்து 750. ஸோ 950க்கு அப்புறம் 750 200 பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் கீழே டவுன்ல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆனா இந்த 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த மார்க்கெட்டோடைய டைரக்ஷனையே டிசைட் பண்ணக்கூடிய லெவல் அப்படிங்கிறது தான் முக்கியமா நம்ம கவனிக்கணும். இந்த விஷயத்துல 250 அதாவது 25,750க்கும் கீழே மார்க்கெட் போயிடுச்சு, பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்து ஒரு நல்ல டவுன் சைடு அப்படிங்கிறது 25,350 வரைக்குமே இந்த லெவல் வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு அடுத்து ஒரு பெரிய ஒரே ஒரு கேண்டிலோ 2 கேண்டிலோ இந்த லெவல்ல வந்து ஒரு பெரிய டவுன் சைடு வந்து வரலாம். இது நடந்தால் ஒரு ஆக்சுவலா 750 அப்படிங்கிறதுக்கும் 450 அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் 300 பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல் கிராஷ் வந்து நடக்கும், சடனா வந்து டவுன் ஆகும். அதனால இந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியமான லெவல் அப்படிங்கிறதுனால நம்ம இதை மென்ஷன் பண்றோம்.
ஓகே, இப்போ 25,750 பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அண்ட் மார்க்கெட் வந்து இப்போ நம்ம செல்லிங் தான் போகும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ ஹை ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வந்து நமக்கு இந்த என்ட்ரி எடுக்கலாமா, இதெல்லாம் நமக்கு தோணிட்டு இருக்கோம். ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆர் கேப் டவுன் எப்படி ஆனாலும் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் ஆக்சுவலா 26,050 இந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போது நமக்கு புட் எடுப்போம். அப்படி இல்லைன்னா ஃபிளாட் ஓப்பன் ஆகி டவுன்ல வந்து இந்த லெவலுக்கும் கீழே க்ளோஸ் வச்சால் 25,880க்கும் கீழே க்ளோசிங் வச்சா இந்த ஸ்விங் ஹை லெவல் 25,980 ஸ்டாப் லாஸா வச்சு அங்கிருந்து 750 வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இந்த லெவலும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த லெவல் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் புட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா கால் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா கால் என்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் 26,050ங்கிற இந்த லெவலுக்கு மேல 50 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் இருக்கணும். அப்படி இருந்தாலும் நமக்கு ஹையஸ்ட் டார்கெட் ஐ மீன் இந்த லெவல் ஆக்சுவலா 26,050 பிரேக் அவுட் உடைய ஹை டார்கெட் அப்படின்னா 26,200 மட்டும்தான். ஸோ 26,180 to 200 இந்த வரைக்கும் தான் இதை மேல போகும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும். அதுக்கும் மேல போகுமா அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவு தான். ஏன்னா இன்னைக்கு இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா இந்த ரெண்டு லெவலுக்கும் இடையில வந்து மார்க்கெட் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது 25,750க்கும் 26,200க்கும். ஸோ இந்த 26,200 அப்படிங்கிற இந்த லெவல் தான் அடுத்தடுத்து ரெசிஸ்டண்டா மார்க்கெட் ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல். ஸோ இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆனாதான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க முடியும். ஆனா கரண்ட்ல பாக்குறது சப்போர்ட் லெவல் 25,750 26,200. ஸோ இந்த ரெண்டு லெவல் தான் ஸ்ட்ராங். அப்போ இதுக்கு இடையில நடக்கிற இருக்கும் லெவல்ஸ் எல்லாமே ஈஸியா பிரேக் ஆகிறது தான். ஆனா சடன் பிரேக் அவுட் ஆகுதா இல்ல கிளியர் கன்ஃபர்மேஷன்ல பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கணும். த ரீசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு கேண்டில் இந்த இடத்துல வந்து இப்போ ரெசிஸ்டன்ட் இருக்கு, மார்க்கெட் மேல போறது, இந்த லெவலை டச் பண்ணிடுச்சு. டச் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே ஓகே பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு இவங்க என்ட்ரி எடுக்க கூடாது. இது புல் பேக் வந்து அகைன் பிரேக் அவுட் பண்ணுதான் நம்ம இந்த லோவர் ஸ்டாப் லாஸை வச்சு இந்த ஹை பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்து அடுத்து டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இங்க அந்த மாதிரி தான் எடுக்கணும். அப்படி எடுத்தாலே 26,150 200. ஸோ இந்த ரெண்டு லெவல் தான் எடுக்க முடியும் அப்படி எடுத்தா. ஆனா புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா கேப் அப் ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போது மறுபடியும் மேல போற மாதிரி போயிட்டு சடனா டவுன்ல வரும்போது லோ பிரேக் அவுட் ஆகும். ஆக்சுவலா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி அந்த கேண்டிலோட புல் பேக் கொடுத்து மறுபடியும் லோ பிரேக் அவுட் ஆகும்போது ப்ரீவியஸ் ஸ்விங்கை ஸ்டாப் லாஸா வச்சு மறுபடியும் டவுன்ல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த லெவல்ல அப்படி எடுக்கும்போது 25,900 and 850 அப்புறம் 750 இந்த மூணு லெவல் வரைக்கும் ஒன் பை ஒன்னா நம்ம மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனா டார்கெட் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தேவைப்படுற என்ட்ரியை 1:2 மினிமம் டார்கெட் வச்சு புக் பண்ணிட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி நடக்குதுன்றது ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி இந்த ரெண்டு மெத்தட்ல நமக்கு என்ட்ரி இருக்கிறது சேஃபா இருக்கும். இது இல்லாம மார்க்கெட் ஜிக்ஸாகா இப்படி மேலே கீழே இப்படி ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம இதுல எந்த என்ட்ரி எடுக்காம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிடுவோம். பிரேக் அவுட் டவுன் சைடோ அப் சைடோ ஆகுது, அதுக்கு ஆனதுக்கு அப்புறம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கிறது தான் நமக்கு சரியா இருக்கும். அப்படி இல்லைன்னா ட்ரேட் அவாய்ட் பண்றதா இருக்கும், நல்லதா இருக்கும். இதுக்கு இடையில ஏதாவது ஒரு வோல்டிலிட்டி மொமெண்டம் ஃபார்ம் ஆகுறது, அதை நம்ம அவசரப்பட்டு ஒரு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்றோம்னா ஒரு கேண்டில்லையே இங்க பாத்தீங்கன்னா இந்த 30ல இருந்து 40 பாயிண்ட் ஒரே ஒரு கேண்டில்ல போகிறது அப்படின்றதுனால ஒரு சடன் மூவ் மேல போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறதுல இருந்து 30 to 50 பாயிண்ட்ஸ் மேல போயிடும். உடனே நம்ம ஸ்டாப் லாஸ் கூட புக் பண்ண முடியாது. அது சடனா கீழே வந்து மறுபடியும் மேல போகும்போது நம்ம பேனிக் ஆயிடுவோம். ஸோ அதனால இந்த மாதிரி என்ட்ரியை வோல்டிலிட்டியில வர என்ட்ரியை அவாய்ட் பண்ணிடுவோம். கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கணும்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கேண்டில் வந்து கிளியர் பிரேக் அவுட்டோ கிளியர் ரிவர்சல் பிரேக் அவுட் நமக்கு கிடைக்கும் போது நம்ம அந்த என்ட்ரி எடுத்து என்ட்ரி எடுக்கிறது சேஃபா இருக்கும். அப்படி எடுக்கும்போது இன்னொரு பிளஸ் என்னன்னா சின்ன ஸ்டாப் லாஸ், நமக்கு ரிஸ்க் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா ரிவார்டு வந்து அதிகமா இருக்கும். அப்படி ஒரு விஷயம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இங்க. அது கால் எடுத்தாலும் புட்டு எடுத்தாலும். ரெண்டாவது நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறது இன்னொரு நெகட்டிவ் என்ன இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்கிச்சு அப்படின்னா செகண்ட் ஹாஃப் கீழே இருந்து மேலே இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேலே ஏறிச்சு அப்படின்னா கீழே இறங்குறது, எப்படி ரெண்டுமே ஆப்போசிட்டா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையுமே மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இது ஏன் அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறப்ப மட்டும் இது நடக்கும், இந்த விஷயத்தையும் மறந்துடக்கூடாது. அதுதான்
ஆனா இப்ப இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் உட்பட எல்லாத்தையும் நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணுவோம். இந்த டீடைல் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, எந்த மெத்தட் என்ட்ரி எடுக்கலாம் வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.